டியா டோஃபுவுடன் கிட்ஸ் ஹட்டை பார்த்து மகிழுங்கள். டியா, இது என்னால் முடியாது. முயற்சி பண்ணு, உன்னால் முடியும். டியா, இதுவோ உயரம், நானோ குள்ளம். எப்படி என்னால் முடியும்? டோஃபு, கவனி, நான் ஒரு கதை சொல்கிறேன், கேட்கிறாயா? நிச்சயமாக. புளித்த திராட்சைகள். ஒரு சமயம் ஒரு காட்டில் நரி ஒன்று இருந்தது. அது உணவிற்காக காட்டெங்கும் சுற்றி அலைந்தது. நான் மிகவும் பசியாக உள்ளேன், எனக்கு உணவு வேண்டும். நரி ஒரு திராட்சை தோட்டத்து வழியே சென்றது. ஆனால் திராட்சைகள் பார்க்கவில்லை. எனக்கு ரொம்ப பசி, அந்த வட்டமான பொருள் என்னவென்றே தெரியவில்லை. சற்று முன்னோக்கி சென்று நரி நின்றது. திராட்சையின் மணத்தை நுகர்ந்தது. ஆஹா, இந்த தோட்டத்தில் நிறைய திராட்சைகள் உள்ளன. என் நாவில் ஜலம் ஊறுகிறது. நரி தோட்டத்தை நோக்கி ஓடியது. நரி திராட்சையை பறிக்க துள்ளியது. ஆனால் திராட்சைகள் மிக உயரத்தில் இருந்தன. பல முறை முயன்றும் முயற்சிகள் வீணாயின. மீண்டும் ஒரு முறை திராட்சைகளை தொட முயன்றது. ஆனால் முடியவில்லை. நான் மிகவும் களைப்பாக உள்ளேன். இந்த திராட்சைகள் மிக உயரத்தில் உள்ளன. எப்படியும் என்னால் முடியாது. திராட்சைகளை எப்படி பறிப்பது என்று வெகு நேரம் அங்கு உட்கார்ந்து யோசித்தது. திடீரென எழுந்து தனக்குள் சொல்லிக் கொண்டது, அந்த திராட்சைகள் புளிக்கும். எனக்கும் திராட்சை பிடிக்காது. அவற்றை தின்ன நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? திராட்சைகளை பறிக்க முடியாத நரி தனக்கு தானே சமாதானம் சொல்லி சென்றது. பசியில் வயிறு துடித்த போதிலும் நரி ஒன்னும் தின்னாமல் சென்றது. டோஃபு, நரி தான் தோல்விக்கு போலி சமாதானம் சொல்லிக்கொண்டு வெறும் கையோடு சென்றது. எப்போதும் நினைவில் கொள், தோல்விகளால் துவளாமல் மேன்மேலும் முயற்சி செய்தால்தான் உன் லட்சியங்கள் நிறைவேறும். வா, மீண்டும் முயற்சி செய்வோம். உங்களுக்கு பிடித்தமான ரைம்ஸ், கதைகள் மற்றும் பலவற்றிற்கும் கிட்ஸ் ஹட்டில் சேருங்கள். இங்கே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.